வணக்கம். ரொம்பவே சுவாரஸ்யமான இந்த தொகுப்பிற்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம அனாமிகா டிவி சேனல்ல வந்த ஒரு அற்புதமான கதைய பத்தி தான் பார்க்க போறோம். கொளுத்தும் கோடை வெயிலால ஒரு குடும்பமே பிரியற நிலைமைக்கு போகுது. ஆனா அனாமிகா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட வியக்கத்தக்க பாரம்பரிய அறிவு எப்படி அந்த குடும்பத்தை வெயிலின் தாக்கத்திலிருந்தும் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்தும் காப்பாத்துச்சு அப்படிங்கறத தான் நாம இப்போ ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த மொத்த கதையோட மைய பிரச்சனை என்ன தெரியுமா? சுரேஷ் மற்றும் அருண், இவங்களோட மனைவிகளான அவனி மற்றும் அஞ்சலி திடீர்னு தங்களோட பூர்வீக வீட்டை விட்டு வெளியேற முடிவு பண்றாங்க. ஏன், என்ன ஆச்சுன்னு நீங்க யோசிக்கலாம். இது எந்த ஒரு குடும்ப சண்டையோ இல்ல மனக்கசப்போ கிடையாது. அவங்க வாழ்ந்த அந்த வீட்டின் சூழல் தான் இதுக்கு மிக முக்கிய காரணம். அவங்க வீட்டை விட்டு போனதுக்கு உண்மையான காரணமே இந்த 40 டிகிரி சுட்டெரிக்கும் கோடை வெயில் தான். இந்த வெயிலோட தாக்கம் சும்மா வியர்வையோட நின்னுடல. அந்த பெண்களுக்கு கடுமையான சரும பிரச்சனைகள், அதாவது தோல்ல தடிப்புகள், அரிப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம உடம்புல நீர்ச்சத்து குறைஞ்சு கடுமையான நீரிழப்பு, அதாவது டீஹைட்ரேஷன் ஏற்பட ஆரம்பிச்சது. அந்த வீட்டுல தொடர்ந்து வாழ்றதே அவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமா மாறிடுச்சு. அவங்க ஏன் அந்த அளவு கஷ்டப்பட்டாங்கன்னு புரிஞ்சுக்க நவீன கட்டுமானத்துல இருக்கிற ஒரு அடிப்படையான சிக்கலை நம்ம பார்த்தாகணும். பகல் நேரங்கள்ல இந்த கான்கிரீட் வீடு இருக்கு பாத்தீங்களா, அது சூரியனோட வெப்பத்தை ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி அப்படியே முழுசா உறிஞ்சி வச்சுக்குது. சரி, ராத்திரி ஆனா கொஞ்சம் குளிர்ச்சியாகணும் நாம நினைப்போம். ஆனா அதுதான் இல்ல. பகல்ல உறிஞ்சின அந்த அனல இரவு முழுக்க கான்கிரீட் சுவர்கள் மெதுவா வெளியே கக்கிக்கிட்டே இருக்கும். சொல்லப்போனா அந்த வீடு ராத்திரியும் பகலும் ஒரு நெருப்பு அடுப்பு மாதிரியே செயல்பட்டிருக்கு. இப்போ அனாமிகாவோட முதல் தீர்வு என்னன்னு பாப்போம். மண்பானை வீடு. இந்த தங்க முடியாத சூழ்நிலையில தான் அனாமிகா ஒரு சூப்பரான ஐடியாவோட வரான. அதுதான் மண்பானை காப்பு, அதாவது மட்பாட் இன்சுலேஷன். இதோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். 40 டிகிரி வெயில் அடிச்சா கூட ஒரு சாதாரண களிமண் பானைக்குள்ள இருக்கிற தண்ணி மட்டும் எப்படி அவ்வளோ சில்லுன்னு இருக்குன்னு எப்படியாவது யோசிச்சிருக்கீங்களா? அதே சயின்ஸை தான் அனாமிகா வீட்டு சுவர்களுக்கும் பயன்படுத்த நினைச்சாங்க. வீட்டின் வெளிப்புறத்துல இயற்கையான களிமண்ணை வச்சு ஒரு தடிமனான அடுக்க பூசுறது மூலியமா வெளியில இருக்கிற அனல் உள்ளேயும் வராது, உள்ளே இருக்கிற குளிர்ச்சி வெளியும் போகாது. இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க ஆச்சரியப்படலாம். ஃபர்ஸ்ட், வீடு முழுக்க இயற்கையான களிமண்ணை பூசுறாங்க. ரெண்டாவது, அந்த மண் சுவர்களுக்கும் கூரைக்கும் தினமும் தண்ணி ஊற்றி ஈரமாக்குறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, வெளியில வீசுற அனல் காற்று இந்த ஈரமான மண் சுவர்கள் வழியா உள்ளே வரும்போது அப்படியே குளிர்ந்த காற்றா மாறிடுது. இந்த சிம்பிளான தத்துவம் அந்த வீட்டுக்குள்ள இயற்கையாகவே ஒரு ஏசி எஃபெக்டை உருவாக்குது. நிஜமாவே இது ஒரு செம பிரில்லியண்டான ஐடியால. இந்த ஐடியாவோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த வீடு சும்மா குளிர்ந்து மட்டும் போகல. முதல் மழை பெய்யும் போது வரும் பாருங்க, ஒரு சூப்பரான மண் வாசனை. அந்த வாசனை வீடு முழுக்க வீச ஆரம்பிச்சுது. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி போடுற சென்ட்ரலைஸ்டு ஏசியை விட இது ரொம்ப இதமா இருந்துச்சு. இந்த குளிர்ச்சியான சூழல் கோவிச்சுக்கிட்டு போன அந்த பெண்களை மறுபடியும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி வர வச்சது. அடுத்து அனாமிகா கொடுத்த இரண்டாவது பிரம்மாண்டமான ஐடியா, அண்டர் கிரவுண்ட் வீடு. மண்பான வீட ஒரு பக்கம் சக்சஸ் ஆனாலும் கான்கிரீட் வீட்டின் வெப்ப பிரச்சனையை சமாளிக்க அனாமிகா முன்வச்ச இன்னொரு மாஸ்டர் பீஸ் தான் இது. இந்த 5-10 அடி அப்படிங்கிற நம்பர் ரொம்ப முக்கியம். பூமிக்கடியில வாழ ஒரு அறைய உருவாக்க அவங்க தோண்ட வேண்டிய ஆழம் இதுதான். ஏன் இவ்வளவு ஆழம்னா, சூரியனோட கடுமையான கதிர்கள் இந்த ஆழம் வரைக்கும் ஊடுருவி வராது. அதோட இந்த ஆழத்துல தான் மண்ணோட இயற்கையான ஈரப்பதமும் குளிர்ச்சியும் அப்படியே தங்கியிருக்கும். இதற்காக ரமேஷ், சுரேஷ், அருண் அப்படிங்கிற அந்த 3 சகோதரர்களும் போட்ட உழைப்பு இருக்கு பாருங்க, அது அபாரமானது. எந்த ஒரு பெரிய மிஷினும் இல்லாம அவங்க சொந்த கையாலேயே 15க்கு 20 அடி அளவுள்ள ஒரு பிரம்மாண்டமான அறைய பூமிக்கு அடியில தோண்டுனாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, அவங்க தோண்ட ஆரம்பிச்ச வெறும் 2 அடியிலேயே மண் இயற்கையாகவே ரொம்ப குளிர்ச்சியாவும் ஈரப்பதத்தோட இருந்ததை அவங்க நேர்ல பார்த்தாங்க. பூமிக்கு அடியில வாழ்றது பாதுகாப்பானதா, மூச்சு முட்டாதான்னு ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். அதுக்கான சரியான இன்ஜினியரிங் தீர்வும் இதுல இருக்கு. அந்த நிலத்தடி அறையோட 4 மூலைகள்லயும் காற்றோட்ட குழாய்கள் அமைச்சாங்க. இதனால ஃப்ரெஷ்ஷான காற்று உள்ள வர்றதும் பழைய காற்று வெளியே போறதும் ரொம்ப சுலபமா நடந்துச்சு. அதே போல தர மட்டத்துல கண்ணாடி ஜன்னல்கள் வச்சாங்க. இதனால பகல் நேரத்துல லைட்டே போடாம இயற்கையான சூரிய ஒளி அறைக்குள்ள கிடைச்சது. சோ பாதுகாப்பும் இருக்கு, சௌகரியமும் இருக்கு. அடுத்த பகுதி பாரம்பரியம் வர்சஸ் நவீன தொழில்நுட்பம். இப்போ நாம இந்த கதையிலிருந்து கத்துக்க வேண்டிய ஒரு பெரிய பாடத்தை பார்ப்போம். நாம இப்போல்லாம் வெயில சமாளிக்க ஒரு மாடர்ன் ஏசி வாங்குறோம்னு வச்சுப்போம். அதோட ஆரம்ப விலையே அதிகம். அதுக்கே நம்மள பல பேர் கடன் வாங்கணும். இது பத்தாதுன்னு மாசம் வர்ற கரண்ட் பில்லு வேற நம்ம பாக்கெட்டை பதம் பார்த்துடும். ஆனா அனாமிகாவோட அந்த பாரம்பரிய அறிவை பாருங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் இயற்கையா கிடைக்கிற களிமண் மட்டும்தான். அதுவும் முற்றிலும் இலவசம். எந்த ஒரு மாதாந்திர கரண்ட் பில்லும் இல்லாம என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிற ஒரு சௌகரியத்தை அது அவங்களுக்கு கொடுத்துச்சு. இறுதி பகுதி, குடும்பத்தை ஒன்றிணைத்த விவேகம்.
இந்த மொத்த கதையோட கிளைமேக்ஸ்க்கு நாம வந்துட்டோம். அனாமிகா பயன்படுத்தின இந்த திறனை தான் நாம விவேகம் அப்படின்னு சொல்றோம். விவேகம்னா சும்மா புக்க பார்த்து படிக்கிறது இல்லைங்க. நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின இயற்கையான அறிவை கொண்டு இன்னைக்கு நாம சந்திக்கிற உடல் ரீதியான பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள், அப்புறம் குடும்ப சிக்கல்களை எப்படி ரொம்ப கூலா சால்வ் பண்றோம் அப்படிங்கிறது தான் உண்மையான விவேகம். அனாமிகா இதை ரொம்பவே பர்ஃபெக்டா செஞ்சாங்க. இதோட மிக முக்கியமான ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சின்ன ஆனா புத்திசாலித்தனமான மாற்றங்கள் அந்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்துச்சு. விலை உயர்ந்த ஏசி வாங்கி கடனாளி ஆகிறத தவிர்த்தாங்க. கரண்ட் பில் பிரச்சனை சுத்தமா இல்ல. வெயிலால வந்த சர்ம பிரச்சனைகள் இயற்கையாகவே சரியாயிடுச்சு. எல்லாவற்றுக்கும் மேலா வீட்டை விட்டு போன அவனியும் அஞ்சலியும் திரும்ப வந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த குடும்பம் எந்த கடனும் இல்லாம இயற்கையான முறையில ரொம்ப சந்தோஷமா ஒன்னா வாழ்றாங்க. சரி, நாம இந்த தொகுப்போட முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு நம்ம பல பெரிய சிக்கல்களை சந்திச்சுட்டு வரோம். இதுக்கெல்லாம் மேலும் மேலும் புது மஷின்களை கண்டுபிடிக்கிறத விட நமது நவீன காலநிலை பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி இயற்கை சார்ந்த பாரம்பரிய விவேகம் தான் இறுதி தீர்வாக அமைய முடியுமா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த பாரம்பரிய குளிர்ச்சி நுட்பங்கள் மேல ஆர்வம் இருந்தா இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் லாஜிக் அடங்கிய ஒரு ரிப்போர்ட் அல்லது இந்த கதையோட கான்செப்ட்ஸை டெஸ்ட் பண்ண ஒரு சின்ன வினாடி வினா குவிஸ் நான் ரெடி பண்ணட்டுமா? உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தொகுப்புல சந்திக்கலாம். நன்றி.